நேபாளத்தில் சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டதற்கு எதிராக கொந்தளித்துள்ள இளம் தலைமுறையினர் வீதிகளில் இறங்கி நடத்திய போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியுள்ளது. இது வெறும் பொழுதுபோக்கிற்காக கூடிய கூட்டம் இல்லை. அரசு நிர்வாகத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்த இளம் படைகள். இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டுமென பிரதமர் KP சர்மா ஒலி அறிவித்தார். 7 நாட்கள் கெடுவுக்கு பிறகு பதிவு செய்யப்படாத 26 சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே நாட்டில் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்த நிலையில் சமூக வலைதளங்கள் மீதான தடை மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் வெளிப்பாடே போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது. அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ள இளம் தலைமுறையினர் பல இடங்களில் ஒன்று கூடி போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். தலைநகர் காத்மண்டுவில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு இடையே கடும் மோதல் வெடித்தது. தண்ணீர் பாட்டில்கள், மரக்கட்டைகள், கற்களை வீசி போராட்டக்காரர்கள் தாக்குதலை தொடுக்க ராணுவத்தினர் கண்ணீர் புகைகுண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கூட்டத்தை கலைத்தனர். போராட்டம் மேலும் பரவாமல் இருக்க முக்கிய பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஒன்றாக கூடவும் பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்களை நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் சிக்கி 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்மா ஒலி அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ள போராட்ட குழுவினர் இது முற்றிலும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதே நேரம் அரசுக்கு எதிராக பரப்பப்படும் தவறான தகவல்களை தடுக்கவே சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக நேபாள அரசு விளக்கம் அளித்துள்ளது. இளைஞர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்துக்கு திரைத்துறையினர், பிரபலங்களும் ஆதரவு தெரிவித்து வருவதால் நிலைமையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நேபாள அரசு ஈடுபட்டுள்ளது.